திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்ற பெண் பலாத்கார வழக்கா, லிவ் இன் விவகாரத்தில் கோர்ட்டு கேள்வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த லிவ் இன் டுகெதர் அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு 15-20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வந்து எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. என்னன்னாக்கா 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, மேரேஜ் பண்ணல, மேரேஜ் பண்ணாமல் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. மனக்கசப்பு ஏற்பட்ட உடனே இந்த ஆண் வந்து பிரிஞ்சு போகிறார். அந்த பிரிஞ்சு போன ஆண் மேலே வந்து பாலியல் சுரண்டல், பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு பண்ண சொல்லி ஒரு பெண் வந்து வழக்கு தொடர்றாங்க. ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் லிவ் இன் டுகெதரில் தானே இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இது பாலியல் சுரண்டலில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. லிவ் இன் டுகெதருக்கு ஒரு எந்தவித வழிகாட்டுதலும் இல்லை, எந்தவித சட்ட வகைகளும் இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு பெண் ஒரு ஆணோட விருப்பப்பட்டு வாழ்ந்துட்டு ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள மனக்கசப்பை ஏற்பட்டு வெளியே போகிறது. அப்போ ஆண் மேலே வந்து பாலியல் பலாத்காரம், பாலியல் சுரண்டல் வழக்கு பதிவுன்னு சொல்லி கேட்குறது ரொம்ப முரணான ஒரு விஷயமா இருக்கான்றாங்க. அதே நேரத்தில் நீதிமன்றமும் இன்னொன்று சொல்லியிருக்கு, திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து அவர் 5 வருஷத்தில் வந்து அவர் வெளியே போகிறாருன்னா அவர் மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்குண்டான எல்லா பாதுகாப்பும் பெண்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அந்த குழந்தைய வந்து நீங்கள் அந்த லிவ் இன் டுகெதரில் பெற்றாலும் அது தவறான வழியில் பிறந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது. உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து விருப்பத்தோடு தான் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதையும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மத்தியஸ்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வெளியே போகிறவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணி 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் அப்படின்றாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் ஒரு ஆண் மேலே வந்து இது வந்து பாலியல் பலாத்காரமோ பாலியல் சுரண்டலோ வழக்கு பதிவு பண்ண முடியாது, இது வந்து மத்தியஸ்தம் பண்ணி சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தினமலருடைய 10th பேஜ்.